podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. கோவைவாணி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். திருக்குறள் சார தொடரில் இப்பொழுது டாக்டர் கிருஷ்ணவேணி அவர்கள் இடுக்கண் அழியாமையை பற்றி தொகுத்துரைக்கிறார்கள். கேட்போமா? இடுக்கண் அழியாமை, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். திருவள்ளுவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் நமக்கு என்ன கஷ்டம் வேணால் வரட்டும், நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் விஷயம். 6வது குறளில் சொல்கிறாரு, அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர். எனக்கு நிறைய பணம் வந்தது அப்படின்னு நினச்சி ஒருத்தர் ரொம்ப பெருமைப்படுறாரு, ரொம்ப கர்வப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒருத்தர் பெருமைப்படவே இல்லை. பணம் வந்ததை நினச்சி பெருசாக அலட்டிக்கல, நான் உழைச்சேன் அது கிடச்சிது அப்படின்னு நினைக்கிறாரு, ரொம்ப பெருமைப்படாமல் இருக்கார். அப்படின்னா பணம் போன காலத்துலேயும் அதை நினச்சி வருத்தப்பட மாட்டார். பணத்தை பற்றி நம்ம எல்லாருமே சொல்கிறோம், பணம் வரும் போகுங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறோம். நமக்கு தெரியும் பணம் எவ்வளோ முக்கியம் நம்மளோட வாழ்க்கைக்கு, அதை நம்ம எவ்வளோ சார்ந்திருக்கோங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் பணமே எல்லாம் கிடையாது. சொல்லுவாங்கல்ல, when wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. When mental strength is lost, everything is lost. அப்படி தான் சொல்லணும். பணம் போனால் எப்படி இருந்தாலும் நம்ம திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், அதை பற்றி பெருசாக அலட்டிக்கக்கூடாது. அதாவது பணம் வந்த காலத்தில் அது ரொம்ப ஒரு பெரிய, எனக்கு அது பணம் எனக்கு செக்யூரிட்டி, பணத்தை நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சவனுக்கு தான் பணத்தை இழந்தப்போ ரொம்ப துக்கமாக இருக்கும். ஆனால் பணம் எனக்கு வாழ்க்கைக்கு ஒரு கருவி, அது எனக்கு தேவைப்பட்டுச்சு, இருந்தது, என்கிட்டேருந்து போயிடுச்சா பரவாயில்ல, நான் திரும்ப சம்பாதிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மனசில் ஒரு தைரியம், அதை ரொம்ப சொல்கிறாரு திருவள்ளுவர். நம்ம பணம் வந்த காலத்துலேயும் சரி, பணம் இல்லாத காலத்துலையும் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தானே முக்கியம். நம்மளை மற்றவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிறது, நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணிக்கிறோம். பணம் இருக்கிற காலத்தில் நம்ம எப்படி இருக்கோம், பணம் இல்லாத காலத்தில் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குது, நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கோமா, நம்ம நிம்மதியாக இருக்கோமா, நம்ம அமைதியாக இருக்கோமா, அது நம்மளே நம்ம கேட்டுக்க வேண்டிய கொஸ்டின். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டத்துக்கு சோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பண கஷ்டமாக இருக்கும், இல்லைனா மன கஷ்டமாக இருக்கும், ஏதாவது ரிலேஷன்ஷிப்ஸில் பிரச்சனை. ரொம்ப முக்கியமான பிரச்சனை கொஞ்சம் வயசாகிட்டா உடம்பில் வர கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு பிபி, சுகர் அந்த மாதிரி நிறையா வருது. அப்புறம் புதுசாக வயசானதுக்கப்புறம் 100 டெஸ்ட் எடுக்கிறோம், இன்சூரன்ஸ் பண்ணிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம். ஆனாலும் புதுசாக எப்பயும் என்ன ஆகும்னு தெரியாத மாதிரி ஒரு பயம் மனசில் வருது. ஐயோ, நான் எப்படி இதை கிராஸ் பண்ணி போவேன், இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறாங்க, இந்த சர்ஜரி பண்ணணுமா, அந்த சர்ஜரி பண்ணணுமா, அலோபதிக்கு போகணுமா, ஆயுர்வேதத்துக்கு போகணுமா. இது எல்லா நேரமும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம உடம்பை பற்றி மட்டும்தான் பேசுவோம். நம்ம உடம்புல ஏதோ ஒரு பார்ட்டு சரியில்லைன்னா நம்மளை ரொம்ப நாள் முழுக்க அது நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும் தாட் லெவலில். திருவள்ளுவர் சொல்கிறாரு, இந்த உடம்பு அப்படிங்கிறது பிறந்தது இல்லையா, இந்த உடம்போட நேச்சரே என்ன தெரியுமா, கஷ்டப்படுறது தான். யாருக்குமே 100% ஃபிட்டாக என்னோட உடம்புல ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற ஆளே கிடையாது. உலகத்தில் எல்லாரோடைய உடம்புலையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி அதை மீறி தான் நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. இது சொல்கிறாங்கல்ல, வில் பவரில் ஓடுது வண்டி அப்படிங்கிறாங்கல்ல, உண்மைதான். அது நம்ம மனசில் இருக்கிற ஸ்ட்ரென்த்னால வேலை பார்க்குறோமே தவிர, நிறைய பேர் படுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா உடனே அன்றைக்கே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட வேண்டிதான். அப்படி இல்லை. திருவள்ளுவர் சொல்கிறாரு, இந்த உடம்போடைய நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப அழகாக இதிலெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஸ்கிரிப்சர்ஸ்லாம் கூட. இந்த உடம்புக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. இது முதல்ல அம்மா வயிற்றில் இருந்தது, அப்புறம் பிறந்துச்சு, அப்புறம் வளர்ந்தது, அப்புறம் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சுது ஒரு ஃபேஸில். அதுக்கப்புறம் என்னாச்சு, தேஞ்சுது, உடம்புல போன்ஸ்லாம் தேஞ்சு போச்சு இல்லைங்களா. அப்புறம் ஒரு நாளைக்கு இது இறந்து போகும். இந்த மாதிரி 6 ஸ்டேஜ் சொல்கிறாங்க நம்ம உடம்புக்கே. அப்போ ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த உடம்பு என்னென்ன பாடுபடுது. இப்போ குழந்தையா ஜாலின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது என்னென்ன கஷ்டப்படும் தெரியுமா. நம்மளை கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லை, ஏசி இல்லாமல் இருக்க முடியல. அந்த கர்ப்பப்பைக்குள்ளே அந்த குழந்தை காலெல்லாம் குறுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கிறதே ரொம்ப பெரிய வேதனை. அப்புறம் பிறந்தப்புறம் இன்னொரு கஷ்டம். நம்ம நினச்சிக்கிறோம் குழந்தை பிறந்து குழந்தைங்க ஜாலியாகவே இல்லைங்க. அவங்க எத்தனையோ நம்ம அவங்கள ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள பிடிச்சி அமுக்கும் போதும் அவங்கள கொஞ்சம் போது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது அப்புறம் எல்லா ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த உடம்புக்கு ஏதோ ஒரு விதமான கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கும்.
அப்பா யூத் இருந்தால் நல்லாயிருக்கும். யூத்தில் வந்து நல்ல உடம்பு நல்லா இருந்தாலும் மைண்டில் ஏகப்பட்ட கனவுகள், ஏகப்பட்ட போட்டி, நான் அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அங்கே போகணும், மைண்டு வந்து அப்போ ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு எல்லாம் பணம்லாம் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உடம்பு மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு 40s 50ஸ்லேயே நமக்கு தெரியும். எங்கள் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீங்கள் தரையில் உட்காரலான்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் நீ வந்து நான் அப்படிங்கும், KNEE. உங்களோட முட்டி வந்து நான் இருக்கேன்னு காட்டும். தரையில் கூட சம்மணம் கொட்டி உங்களால் உட்கார முடியாது. அப்படி இருக்கும் நம்மளோட உடம்பு. ஸோ உடம்பு வந்து இட் இஸ் ப்ரோன் டு டிசீசஸ், இட் இஸ் ப்ரோன் டு கிவ் அஸ் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் அப்படிங்கிறத இயற்கையை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் த பாடி. இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் அப்படின்னு சொன்னால் கிரேட் நோபல் மென், பெரியவங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்களாம், அட இந்த உடம்புக்கு கஷ்டம் வரதான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கலக்கப்பட மாட்டாங்க, அலட்டிக்க மாட்டாங்க. கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம். இதை பற்றி எப்போ பாரு இந்த உடம்பை பற்றி நினச்சி கவலைப்பட்டு புலம்பி ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்காம வேறு என்ன பண்ணலாம், வேறு பாசிட்டிவாக நான் இதெல்லாம் எங்கே திருப்பலாம், என்னோடய எனர்ஜி, என்னோடய டைம், என்னோடய திங்கிங் எல்லாம் நான் எப்படி மாற்றலாம் அப்படின்னு யோசித்து பார்ப்பாங்களாம் பெரியவங்கள்லாம் வந்து. அதாவது உண்மையிலே கிரேட் நோபல் மென் வந்து இதை பற்றி ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க. என்றைக்கு இருந்தாலும் இந்த உடம்பு ஒரு நாள் போக போகுது, அதை நான் பெஸ்ட்டாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது என் கையில் இருக்கே தவிர அதுக்கு வியாதியே வராமல் நான் என்ன மாஸ்க்கு போட்டு எப்படி இருந்தாலும் சில சமயம் வந்து நம்மளையும் மீறி சில இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு வருது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கும், அப்போ கூட நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. அப்போ நம்ம இன்ஃபெக்ஷன் வர அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கணும் தவிர பயந்து எல்லா நேரமும் இந்த இயற்கையை புரிஞ்சுக்காம இந்த உடம்பு எப்பயுமே ஃபிட்டாக இருக்கணும், எனக்கு ஒன்றுமே வரக்கூடாது, எனக்கு கண் எப்பயும் 100 வயசு வரைக்கும் கண் நல்லா தெரியணும், எனக்கு பல் எப்பயுமே இருக்கணும், நடக்குமா? எங்கேயாவது யாருக்காவது 100% ஏதோ அப்படி இருந்தால் கூட எக்ஸப்ஷன் தானே. அது வந்து நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், உடம்பு தளர்ந்து போகும். நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறோங்க, அதுக்கு ஒரு ஏஜ் இருக்குது, அவ்வளோதாங்க, வாங்கினோம் 5-6 வருஷம் தாங்க இது இருக்கும்னு. வாழ்க்கையில் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற குக்கர், மிக்சி, நம்ம வீட்டு கதவுலேருந்து எல்லாத்துக்கும் நமக்கு தெரியுது. அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதோட வேலையை வந்து எஃபிஷியன்சி குறைஞ்சிரும், அதை தூக்கி தான் போடணும்னு. ஆனால் நம்ம உடம்பு விஷயத்தில் மாத்திரம் நமக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அதில் சின்னதாக கூட ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு. அப்படி இல்லை, உடம்புல பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுமோ எல்லாம் எடுத்துப்போம். அதை தாண்டியே ஏதாவது வந்ததுன்னா நம்ம அதை ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா உடம்போட நேச்சர் அது என்ன சொல்லும், அதை போட்டு தேய்ச்சி ஒரு மிஷினரி மாதிரி தானே. அது வந்து எந்த அளவுக்கு அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ வேலை பார்த்தாச்சு அப்படின்னா போன்ஸ்லாம் தேஞ்சு தான் போகும், உடம்புல எல்லா நாடி நரம்புகளும் தளர்ந்து தான் போகும், காரணமே இல்லாமல் டயர்டாக இருக்கும், காரணமே இல்லாமல் பசிக்கும், எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரொம்ப மெச்சூரிட்டியோடு இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் திருவள்ளுவர் சொல்கிறார், ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்கான்ப்பா, அவனுக்கு வந்து கஷ்டமே வராது. யார் அப்படி ஒரு ஆள் நாங்கள் பார்த்ததே இல்லையே, கஷ்டம் வராத ஒரு ஆளா? யார் அவன் அப்படின்னா, இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். இவன் வந்து வாழ்க்கையில் பெருசாக இன்பத்தை தேட மாட்டானான். எனக்கு எல்லாம் கரெக்டாக நடக்கணும், எனக்கு எல்லாரும் என்கிட்ட பிரியமாக பேசணும், எல்லாம் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் டிசையர்ஸ் இது இல்லாதவன் அப்புறம் என்ன சொல்கிறான்னா, வாழ்க்கைனா கஷ்டம் இருக்குங்க, இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப், எனிதிங் நீங்கள் சொல்லுங்கள், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் லைஃப். இடும்பை இயல்பு என்பான், வாழ்க்கையோட நேச்சர் அது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவனுக்கு துன்பமே கிடையாதான். ஏன்னா அவன் பெருசாக வாழ்க்கையில் இன்பத்தை தேடலை, அவனா போய் நாடி எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா லைஃப்னால் இப்படி தான் இருக்கும், இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், மேலே கீழே தான் இருக்கும். நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்பயும் ஒரே மாதிரியாக இருக்குது, ஏற்ற இறக்கமாக இருக்குது. நம்ம ரிலேஷன்ஷிப்ஸில் ஏகப்பட்ட கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. உலகத்துலேயும் நம்ம பார்க்குறோம் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாம் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மாறுது, எங்கே பார்த்தாலும் ஒரு கண்ட்ரிலையும் வேறு விதமான பிரச்சனைகள் தான் மாறிக்கிட்டே இருக்கே தவிர பிரச்சனை எப்பயுமே இருக்குது. ஸோ இதில் போய் நான் இன்பத்தை தேடாமல் இருக்கான் பாருங்கள், அவன் உண்மையிலே ஒரு அறிவாளி தான். அவனுக்கு தான் துன்பம் கிடையாது, அவன் உலகத்துலேருந்து இன்பத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலை, துன்பத்தை வந்து பார்ட் ஆஃப் லைஃப்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு துன்பமே கிடையாது. என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். ஒரு சந்தோஷம் வரும்போது நல்லா குதிச்சு அப்படியே என்ன மாதிரி உலகத்தில் யாருமே அப்படியே அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் செல்ஃப் க்ளோரி, நான் அதை அப்படியே இன்பத்தில் ரொம்ப தலைக்கு மீறி வந்து நான் எல்லாமே நான் சாதிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சி துள்ளி குதிச்சான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி துள்ளி குதிக்காமல் அந்த இடத்துலையும் அதே மெச்சூரிட்டியோட நிதானத்தோட ஓகே எனக்கு லைஃப்பில் இதெல்லாம் வந்திருக்கு ஓகே அப்படி நிதானமாக அந்த இன்பத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறவன்
துன்பம் வரும்போது ரொம்ப அலட்டிக்க மாட்டான். எல்லாமே எக்ஸ்ட்ரீம்ஸ் தானே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி குவியல் தானே. பயங்கரமாக சந்தோஷப்படுறது இல்லாட்டி பயங்கரமாக சோகப்படுறது, ரெண்டும். என்ன யாரோ ஒருத்தரை கேட்டிங்கன்னா நான் அப்படியே ரொம்ப ஐம் டாப் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்க வேண்டியது, நெக்ஸ்ட் டே கேட்டிங்கன்னா இந்த கஷ்டம் வந்துருச்சு நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படி. என்னையா அது? வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் வேணாமா? இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். சந்தோஷம் வரும்போது ரொம்ப அத்துமீறி அதை அதை ரெலிஷ் பண்ணவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் ரொம்ப கண்மூடித்தனமாக கண்ணை மறைக்கிற அளவுக்கு அப்படி அதை என்ஜாய் பண்ணணும். வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் அதே மாதிரி நடக்குமா? வாழ்க்கை எப்படி ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது, இல்லை, மாறிக்கிட்டே இருக்கும்ல. அப்போ நீ அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு, அதனால தான் பெரியவங்களாம் அந்த காலத்தில் ரொம்ப சிரிக்காது அப்படிம்பாங்க. என்ன சேடிஸ்டாக இவங்க சிரிக்க கூட விட மாட்டேங்கிறாங்களே நம்ம நினைப்போம். ரொம்ப சிரிச்சா ரொம்ப அழுவேன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எல்லாத்துலேயும் ஒரு நிதானம், ஒரு அளவு இருந்தால் நம்ம பேலன்ஸ்டாக இருக்க முடியும். பேலன்ஸ்டாக இருக்கிறவங்களால தான் வாழ்க்கையில் உண்மையிலே பல பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், தனக்கும் ஹெல்ப் பண்ணிக்க முடியும். அதனால் அவன் கஷ்டம் வந்ததுன்னா கஷ்டமாகவே கன்சிடர் பண்ண மாட்டான். இந்த சந்தோஷத்தை பெரிய சந்தோஷமாக கன்சிடர் பண்ணாதவன் துன்பத்தையும் பெருசாக ஒரு பொருட்டாக நினைக்குவான். ஓகே, இதெல்லாம் வரதான் வரும் லைஃப்பில், கிளம்பு போகலாம், அடுத்தது என்ன அப்படின்னு தன்னுடைய இதை மாற்றிப்பான். கடைசி குறளில் சொல்கிறாரு, இன்னாமை இன்பம் எனக்கொளின் ஆகும் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு. ஒருத்தன் வாழ்க்கையில் கஷ்டத்தையே சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டான்னு வச்சுப்போங்களேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் இதை நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ ஸ்டார்டட் லிவிங் வித் தட். இப்போ முதுகு ரொம்ப வலிக்குது, ட்ரீட்மெண்ட்டே இல்லை, நீங்கள் அமெரிக்கா போனாலும் எங்கே போனாலும் இதான் உங்களோட லைஃப், இனிமேல் நீங்கள் இதோட வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? வி வில் பிஃப்ரெண்ட் இட், இல்லையா? அவ்வளோதான். நான் இன்னாமை இன்பம், நான் துன்பத்தையே இன்பம்னு நினைக்கிறேன், கஷ்டத்தையே நான் சுகம்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்டு நினைக்கிற ஒரு ஆளை அவனுடைய எதிரி கூட அவனை பாராட்டுவான். பாரியா என்ன ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்து, ஒரு கஷ்டம் வந்தால் கூட அதை அவன் என்ஜாய் பண்ணுறான். ஓகே, இன்பம் துன்பம் இது ரெண்டு கலந்தது தானே வாழ்க்கை, ரெண்டும் மாறி மாறி தானே வரும். லெட் மீ ஜஸ்ட் கோ த்ரூ இட், லெட் மீ எக்ஸ்பீரியன்ஸ் இட், என்ன வந்துடும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? அந்த கட்ஸ், அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் உள்ளவனை பார்த்து அவனோட எனிமி கூட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவானோ அவனோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை. ரொம்ப அழகாக இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம எவ்வளோ வேணாலும் இந்த திருக்குறள்லேருந்து விஷயங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்படுற இதெல்லாம் நம்ம நிறைய என்ன சொல்கிறது, எனர்ஜி, எந்தூசியாசம் எல்லாம் வரும் திருக்குறளை படித்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூடலாம் இதை ஷேர் பண்ணிக்கிறது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் கிருஷ்ணவேணி. நேயர்களுக்கு உங்கள் தெளிவான உரை மிகவும் உதவியாக இருக்கும் என்று நம்பி மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கோவைவாணியின் சார்பாக உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள், தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.